முடக்குவாதத்தை கொஞ்சம் முடக்கி போடுங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து எழுந்து நட என்று சொல்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, நண்பர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். இரண்டாவது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதின் வழியாக உடல் ஆரோக்கியத்திற்கும் மேலாகவே ஆன்ம ஆரோக்கியத்தையும் அங்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். முதல்ல நண்பர்களுடைய உடனிருப்பு. நம்ம டிவிலெலாம் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்போம். யாராவது இளைஞர்கள் வெற்றி பெற்று முதன்மையான இடத்திற்கு வரும்பொழுது அவர்கள் பேட்டி கொடுப்பாங்க. அப்போ என் நண்பர்களின் துணையினால், என் நண்பர்களின் சப்போர்ட்டினால், நண்பர்களுடைய உதவியினால் தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த சிகரம் தொடுவதற்கு எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது நண்பர்கள் தான் என்று டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? நண்பர்களினுடைய கூட்டு விசுவாசத்தை விட நண்பர்களுடைய குருட்டு வழிகாட்டுதலில் தான் இன்று இந்த உலகமே சீரழிந்து போகிறது. குறிப்பாக இந்த இளமை சமுதாயம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதான் ஒரு ஃபாதர் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், அன்கிரிட்டிக்கல் சரண்டர் டு த டெக்னாலஜி அப்படின்னார். இது மிகப்பெரிய பேராபத்து. இதற்கு நம்முடைய நண்பர்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்களா என்று பாருங்கள். அப்படியே கொஞ்சம் டிஜிட்டலாக கொஞ்சம் நவீன உலகத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறார்கள். இன்றைக்கி எல்லாருமே இப்படி வேறு மாதிரி சொல்லலாம், எல்லாருமே இந்த ஃபோனுக்கு முடக்குவாதமானவர்களாக இருக்கிறோம். நேராக பார்க்குறவன் இன்றைக்கெல்லாம் முடங்கி போய் தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு. இதுக்கு என்ன செய்கிறது? இதுக்கு எத்தனை நண்பர்கள் உடன் இருந்து இந்த முடக்குவாதத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வராங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் நம்முடைய நண்பர்கள் கூட்டம் துணை போகுதே ஒழிய அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதுதான் சொல்லுவாங்க, நவீன முடக்குவாதம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று. இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டனது என்று சொல்லும் பொழுதே உடல் ஆரோக்கியத்தை விட ஆன்ம ஆரோக்கியத்திற்கு இயேசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல நம்முடைய ஆன்மாவையும் சுகப்படுத்த வேண்டும், நம்முடைய உடலையும் சுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான செய்தியாகத்தான் இன்றைய நற்செய்தி அமைகிறது.